Hi friends, welcome to Sai Ashna Vidyalaya. இயல் 8 உரைநடை. சங்க இலக்கியத்தில் அறம், கவிதை பேழை இதில் ஞானம் எழுதியவர் தி. வேணுகோபாலன், காலக்கணிதம் எழுதியவர் கண்ணதாசன், விரிவானம் ராபானுஜர் இது நாடக வகைகள் இருக்குது, இலக்கணம் பா வகைகள் மற்றும் அலகிடுதல் இதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். சங்க இலக்கியத்தில் அறம். தமிழர் பொருளீட்டி அறம் செய்து இன்புற்றனர். சங்க காலத்திற்கு பிந்தைய காலம் அறநெறி காலம், அதாவது சமயம் சார்ந்தவையாக இருக்குது. கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் ஆர்னால்டு. இவர் ஒரு திறனாய்வாளராக இருக்கார். கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்பிறப்பில் அறம் செய்தால் அதன் பயனை மறுபிறப்பில் பெறலாம் என்ற வணிக நோக்கு கூடாது என்பதை கூறும் வரிகள் இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறவிலை வணிகன் ஆய் அலன் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூற்று வரிகள் யாரை குறிப்பிடுது? ஏனிசேரி முடமோசியார் சங்ககால வள்ளல் ஆய் பற்றி சொல்கிறாரு. சங்ககால பாக்களில் அறம் பற்றிய அறிவுரைகள் யாரை முதன்மைப்படுத்துகின்றன? அரசர்களை. அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் இந்த வரிகளோ, அறநெறி பிழையா திறனெறி மன்னர் அப்படிங்கிற வரிகளோ இதனை சொல்லுது. மன்னர்களுடைய அறத்தின் குறியீடுகளாக போற்றப்படுபவை செங்கோலும் வெண்கொற்ற கொடையும். குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறியவர் ஊன்பொதி பசுங்குடையார். அரசர் அறநெறியில் ஆட்சி செய்வதற்கு அமைச்சரும் உதவினர் என கூறும் பாடல் வரிகள் நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று கூறும் நூல் மதுரை காஞ்சி. செம்மை சான்ற காவிதி மாக்கல் என்று அமைச்சர்களை போற்றுபவர் மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சி அப்படிங்கிற நூலில் மாங்குடி மருதனார் போற்றுறாரு. அறமர கண்ட நெறிமான் அவயம் என்று அரங்கூறு அவயம் பற்றி கூறும் நூல் புறநானூறு. உறையூரில் இருந்த அற அவயம் தனிச்சிறப்பு பெற்றது என்று இலக்கியங்கள் கூறுகின்றன. மதுரையில் இருந்த அவயம் பற்றி குறிப்பிடும் நூல் மதுரை காஞ்சி. அங்குள்ள அவயம் துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது என்று கூறுகிறது. போர் அறம். போர் அறம் என்பது வீரமற்றோர், புறமுதுகிட்டோர், சிறார், முதியோர் ஆகியோரை எதிர்த்து போர் செய்யாமையை குறிக்கிறது. தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது என்று குறிப்பிட்டவர் ஊர் மூலங்கிழார். எரியார் எரிதல் யாவனது எரிந்தார் எதிர் சென்று எரிதலும் செல்லான் என்ற பாடல் வரிகள் உணர்த்துகின்றன. இப்பாடல் வரிகளுக்கு உடைய நூல் புறநானூறு. கொடை. செல்வத்தின் பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். வள்ளல்கள் எழுவரின் கொடை பெருமை எந்தெந்த நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது? சிறுபானாற்று படையிலும் பெருஞ்சித்திரனார் பாடலிலும். ஆற்றுப்படை இலக்கியங்கள் டேஸ் இலக்கியங்களாகவே உள்ளன. கொடை இலக்கியங்கள். சேர அரசர்களின் கொடை பதிவை கூறும் நூல் பதிற்று 10. வள்ளல்கள் டேஸ் டேஸ் என்றெல்லாம் போற்றப்பட்டனர். இல்லோர் ஒக்கல் தலைவன், பசிப்பினி மருத்துவன் என்றெல்லாம் போற்றப்பட்டனர். வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுப்பவன் யார் என்று நக்கீரர் பாராட்டுகிறார். பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தன். வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள். வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை என்று குறிப்பிடுபவர் பெரும்பதுமனார். உலகமே வறுமை உற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று கூறியவர் ஔவையார். இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆடுகோட்பாட்டு சேரலாதனின் இயல்பு என்று கூறியவர் நச்செல்லையார். பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்று கூறுபவர் பரணர். தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என குமணன் வருந்தியதாக குறிப்பிடுபவர் பெருந்தலை சாத்தனார். எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று கபிலர் யாரை பாராட்டுகிறார்? மலையமான் திருமுடிக்காரி. ஈயாமை இழிவு இறப்போர்க்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டுவிடுதல் மேலானது என்று கூறும் அகநூல் கலித்தொகை. தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்திரனாரின் பேருள்ளம் எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? புறநானூற்று நூலில். உதவி. உதவி செய்தலை உதவியாண்மை என்று குறிப்பிடுபவர் ஈழத்து பூதன் தேவனார். பிறர் நோயும் தம் நோய்போல் போற்றி அறனறிதல் சான்றவர்க்கெல்லாம் கடன் என்றும் நூல் கலித்தொகை நல்லந்துவனார் சொல்லியிருக்காரு. உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்று கூறுபவர் நல்வேட்டனார். சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே என்று கூறும் நூல் நற்றினை. உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என்று குறிப்பிட்டவர் பெருங்கடுகோ. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்கிறது எந்த இலக்கியம்? தமிழ் இலக்கியம். நிறைவடைகிறவனே செல்வன் என்று கூறுவது சீன நாட்டு தாவோவியம். டேஸ் ஓர் அதிசய திறவுகோல் என்பர். நாக்கு. பிழையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும் நூல் நற்றினை. இதற்கு மாறாக பொய்மொழி கொடுஞ்சொல் என்றும் குறிப்பிடுகிறது. இயல்பாக அறியும் அறம் முதல் தரமானது. சிந்தித்து அறிந்து கொள்ளும்
அறம் இரண்டாம் தரமானது. தாம் சிந்திக்காமல் பிறர் சொல்ல அறியும் அறம் மூன்றாம் தரமானது. சங்க இலக்கிய அறங்கள் இயல்பான முதல் தரமான அறங்கள் எனலாம். போதி தர்மர் கிபி 6ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காஞ்சி மாநகரத்து சிற்றரசர் டேஸ் எனும் சமய பெயர் பூண்டு சீனாவுக்கு சென்று பௌத்த சமய தத்துவத்தின் ஒரு பிரிவை போதித்தார். போதி தர்மர். அதிலிருந்து உருவானதே ஜென் தத்துவம். போதி தர்மருக்கு கோயில் கட்டி சிலை வைத்து இன்றும் வணங்கி வருபவர்கள் சீனர்கள். கவிதை பேழை ஞானம் எழுதியவர் தி. சோ. வேணுகோபாலன். இயக்கமே உலகம் நிலைத்திருப்பதற்கான அடிப்படை. பாடல் அறப்பணி ஓய்வதில்லை ஓய்ந்திடில் உலகமில்லை என்பது கோடை வயல் பாடலுடைய தொகுப்பு. தி. சோ. வேணுகோபாலன் பிறந்த ஊர் திருவையாறு. தி. சோ. வேணுகோபாலன் ஆற்றிய பணி மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியர் பணி. டேஸ் இதழின் புது கவிஞர்களுள் ஒருவர் தி. சோ. வேணுகோபாலன். எழுத்து காலம். தி. சோ. வேணுகோபாலனின் மற்றொரு கவிதை தொகுப்பு மீட்சி விண்ணப்பம். காலக்கணிதம் எழுதியவர் கண்ணதாசன். கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக. வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன் வாய்ப்புற தேனை ஊர்ப்புறம் தருவேன். பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன். புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. மாற்றம் எனது மானிட தத்துவம் நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம். இப்பாடலை எழுதியவர் கண்ணதாசன். காலக்கணிதம் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு கண்ணதாசன் கவிதை தொகுப்பு. கவிஞர் கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. இவர் சிறுகூடல்பட்டி ஊரை சேர்ந்தவர், சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு. கண்ணதாசனின் பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி. 1949ஆம் ஆண்டு எந்த பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியராக ஆனார்? கலங்காதிரு மனமே. கண்ணதாசனின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற புதினம் சேரமான் காதலி. கண்ணதாசன் தமிழக அரசின் அரசவை கவிஞராக சிறப்பிக்கப்பட்டிருந்தார். தம் திரைப்பாடல் பாடல் வழியாக எளிய முறையில் எதனை மக்களிடையே கொண்டு சேர்த்தார்? மெய் இயலை. கவி சக்கரவர்த்தியும் கவியரசும் இந்த மெய்யியலை இது பண்ணியிருக்கார். பாடல் நதியின் பிழையன்று நறும்புணல் இன்மை அன்றே பதியின் பிழையன்று பயந்த நம்மை புறந்தான். மதியின் பிழையன்று மகன் பிழையன்று மைந்த விதியின் பிழை நீ இதற்கென்னை வெகுண்டதென்றன் என்ற பாடலை எழுதியவர் கம்பன். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை விதி செய்த குற்றமின்றி வேறு யார் அம்மா என்ற பாடலை எழுதியவர் கண்ணதாசன். விரிவானம் ராமானுஜர். இது ஒரு நாடகம் பகுதியாக இருக்குது. நாளுக்கு ஒரு முறை மலர்வது சண்பகம். ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது பிரம்ம கமலம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி. தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது மூங்கில். திருமந்திர திருவருள் பெற தண்டும் கொடியுமாக ராமானுஜரை வரச்சொல்லுங்கள் என்னும் செய்தி யாரால் திருவரங்கத்துக்கு அனுப்பப்பட்டது? பூரணரால். மந்திர மறைபொருள் திருவரங்கனின் திருவருளால் யாருக்கு கிடைக்கப்பெற்றது? பூரணருக்கு. இது பரம ஆச்சாரியர் ஆளவந்தார் அவர்களால் அவருக்கு மட்டுமே கிடைத்த அரிய பொக்கிஷமாகும். இம்மந்திர மறைப்பொருளை நீங்கள் வேறு யாரிடமாவது கூறுவீர்கள் எனில் அது ஆசிரியர் கட்டளை மீறியதாகும். இதற்கு தண்டனையாக எது கிட்டோம் என்று கூறினார்? நரகமே. நரகமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூரணர் சொல்றாரு. பூரணர் தம் மகன் சௌமிய நாராயணனை ராமானுஜருக்கு அடைக்கலமாக கொடுக்கிறாரு. கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே என்று கூறும் நூல் புறநானூறு. இது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற பிரான்மலை அதாவது பரம்பு நாட்டை சொல்லுது. பாவகை அலகிடுதல். யாப்பின் உறுப்புகள் 6. எழுத்து அசை சீர் தலை அடி தொடை. பாவின் வகைகள் 4. ஆசிரியப்பா வெண்பா கலிப்பா வஞ்சிப்பா. ஆசிரியப்பா அகவலோசை கொண்டது, வெண்பா செப்பலோசை கொண்டது, கலிப்பா துள்ளலோசை கொண்டது, வஞ்சிப்பா தூங்கலோசை கொண்டது. அறம் கூறும் குரலும் நாலடியாரும் எந்த பாவகையால் அமைந்துள்ளன? வெண்பா. வெண்பா செப்பலோசை கொண்டது. இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டிற்கு எளிதாகவும் இருக்கும் பாவகை ஆசிரியப்பா. அகவற்பா அகவலோசையுடையது. சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை ஆகிய காப்பியங்களும் எந்த பாவால் அமைந்தவை? ஆசிரியப்பா. செய்யுளில் இடையிடையே உயர்ந்து வருவது துள்ளலோசை அதாவது கலிப்பா. சீர்தோறும் துல்லாது தூங்கி வரும் ஓசை தாழ்ந்தே வரும் ஓசை வஞ்சிப்பா தூங்கலோசை. வெண்பாவின் வகைகள் குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பற்றொடை வெண்பா. ஆசிரியப்பாவின் வகைகள் நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா. செப்பலோசை அதாவது வெண்பா. இது இருவர் உரையாடுவது போன்ற ஓசை கொண்டது. இதை தான் செப்பலோசை அப்படின்னு சொல்கிறோம். வெண்பா அகவலோசை,
ஒருவர் பேசுவது போன்ற ஓசை கொண்டது, அதாவது சொற்பொழிவாற்றுவது போன்றது. துள்ளலோசை கலிப்பா, இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா கன்று துள்ளினார் போல சிறுதோறும் துள்ளி வரக்கூடிய ஓசை. ஓசை உயர்ந்தும் தாழ்ந்தும் வரும். வெண்பா, ஈற்றடி 3 சீர், ஏனைய அடிகள் 4 சீராய் வரும். சீர் வந்து இயற்சீர் வெண்சீர் மட்டுமே பயின்று வரும். தலை வந்து இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை மட்டுமே பயின்று வரும். இதுதான் வெண்பா. வெண்பாவுக்கான அடிவரையறை பார்த்தோம் அப்படின்னா 2 அடியிலிருந்து 12 அடி வரை இருக்கும். கலிவெண்பா 13 அடிக்கு மேற்பட்டு வரும். முடிப்பு ஈற்றுச்சீர் வந்து நாள் மலர் காசு பிறப்பு அப்படிங்கிற வாய்ப்பாட்டில் தான் முடியும் வெண்பாவை பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஆசிரியப்பா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சீரில் ஈரசை சீர் மிகுதியாக வரும், காய்ச்சீர் கம்மியாக வரும். தலை வந்து ஆசிரியர் தலை மிகுதியாகவும் வெண்டலையும் கலித்தலையும் கொஞ்சம் அப்படியே பரவலாகவும் வரும். விரவியும் வரும் அப்படின்னா பரவலாக வரும். அடி வந்து 3 அடி முதல் எழுதுவோர் மனநிலைக்கு ஏற்ப எத்தனை அடி வேணாலும் முடிக்கலாம். முடிப்பு வந்து ஏகாரத்தில் முடிக்கிறது தான் சிறப்பு. அதாவது ஆசிரியப்பா பொறுத்த வரைக்கும் ஏகாரத்தில் முடிக்கிறது சிறப்பு. அசை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓரசைச்சீர். ஓரசைச்சீர் வந்து நேர் நிறை நேர்பு நிறைவு அப்படின்னு சொல்கிறோம். நேர் அப்படின்னா நாள், நிறை மலர், நேர்புனா காசு, நிறைவுனா பிறப்பு. ஈரசைச்சீர் வந்து நேர்நேர் தேமா, நிறைநேர் புளிமா, நிறைநிறை கருவிலம், நேர்நிறை கூவிலம். இதை வந்து ஈரசைச்சீர் சொல்கிறோம். மூவசைச்சீர் பார்த்தீங்கன்னு சொன்னால் காய்ச்சீர், நேர் 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 தேமாங்காய், நிறை நேர் 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 புளிமாங்காய், நிறை நிறை நேர் கருவிலங்காய், நேர் நிறை நேர் கூவிலங்காய். கனிச்சீர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேர் நேர் நிறை தேமாங்கனி, நிறை நேர் நிறை புளிமாங்கனி, நிறை 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 கருவிலங்கனி, நேர் நிறை நிறை கூவிலங்கனி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காய்ச்சீர் கனிச்சீர் மாச்சீர் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்தது மதிப்பீடு. மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது. வீட்டை துடைத்து சாயமடித்தல் இவ்வடிகள் குறிப்பது இடையராது அறப்பணி செய்தலை. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுபவர் அதியன் பெருஞ்சாத்தான். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அப்படின்னு சொல்கிறது அதியன். பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் பெருஞ்சாத்தன். காலக்கணிதம் இக்கவிதையில் இடம்பெற்ற தொடர் இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் அகவற்பா. கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது என்ற வரிகளில் இடம்பெற்றுள்ள அடி எதுகை? கொள்வோர் உள்வாய். கொள்க குறைக்க, இதுக்கான இலக்கண குறிப்பு வியங்கோல் வினைமுற்று. கவிதை மரம் தேடிய கலைப்பு, மின்கம்பியில் இலைப்பாரும் குருவி. கவிதைக்கு சொந்தக்காரர் நாணர்காடன். விற்பனையில் காற்று பொட்டலம், சிக்கனமாய் மூச்சு விடவும். எழுதியவர் புதுவை தமிழ்நெஞ்சன். பாடல் கோடையிலே இலப்பாற்றி கொல்லும் வகை கிடைத்த குளிர்தருவே தருநிழலே நிழல் கனிந்த கனியே, ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே, உகந்த தண்ணீரிடை மலர்ந்த சுகந்த மணமலரே, மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே, மென்காற்றில் விலை சுகமே, சுகத்தில் உறும் பயனே, ஆடையிலே எனை மணந்த மணவாளா, பொதுவில் ஆடுகின்ற அரசே, எனை அலங்கணிந்தருளே என்ற பாடலை எழுதியவர் வள்ளலார். சொல்லை பிரித்து பார்த்து பொருள் தருக. கான் அடை. கான் அடை அப்படின்னா சேர். காட்டை சேர். கான் அடை அப்படின்னா காட்டை சேர் அப்படின்னு அர்த்தம். கான் நடை அப்படின்னா காட்டுக்கு நடத்தல் அப்படின்னு பொருள். கால் நடை அப்படின்னா காலால் நடத்தல் அப்படின்னு சொல்லிட்டு கானடை அப்படிங்கிறதுக்கு 3 பொருள் தந்திருக்காங்க. அடுத்தது வைதருப்பம் அப்படின்னா ஆசுகவி, கவுடம் பாடுறவங்க மதுரகவி, பாஞ்சாலம் சித்திரகவி, மாகதம் அப்படின்னா வித்தாரகவி. கலைச்சொற்கள் பிலீஃப் நம்பிக்கை, ரினைசன்ஸ் மறுமலர்ச்சி, ஃபிலாசபர் மெய்யியலாளர், ரிவைவலிசம் மீட்டுருவாக்கம், அறிவை விரிவுசை, அறமும் அரசியலும், மு வரதராசனார். அபி கவிதைகள், அபி எண்ணங்கள். MS உதயமூர்த்தி. நன்றி.